குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வருகிற டிஎன்பிசியோடைய குரூப் 2 தரத்தில் வந்துட்டு ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து கொண்டு வரும். இனிமேல் நம்ம சென்னை ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் வந்துட்டு வீக்லி வந்துட்டு ட்வைஸ், அதாவது 2 டைம் வந்துட்டு இதே மாதிரிக்கு 25 கொஸ்டின்ஸ், அதாவது ஃபுல் டெஸ்ட் எல்லா சிலபஸையும் கவர் பண்ணுற மாதிரிக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்னு கொண்டு வரலாம். இதை நீங்கள் வந்துட்டு எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, உங்களை வந்துட்டு நீங்களாக தயார் பண்ணியிருப்பீங்க, அதை வந்துட்டு கரெக்டாக தயார் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சரி பார்த்துக்கிறதுக்காக இது நமக்கு வந்து யூஸ் ஆகும். அதோட மட்டும் இல்லாமல் இது உங்களை வந்துட்டு இது போக நான் கணக்கில் வந்துட்டு சில டிப்ஸ் சொல்லுவேன். அது உங்களுடைய எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சம் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு தண்ணீர் தொட்டியை அதாவது 6 பைப்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது, 6 குழாய்கள், சாரி சின்னதாக ஒரு மிஸ்டேக், 6 குழாய்கள் ஒரு தண்ணீர் தொட்டியை வந்துட்டு 6 குழாய்கள் வந்துட்டு ஒரு தண்ணீர் தொட்டியை வந்துட்டு எவ்வளோ மணி நேரத்தில் நிரப்புதுன்னு பார்த்தீங்கன்னா 1 hour 20 minutes வந்து நிரப்புது. ஓகேங்களா? அதே மாதிரிக்கு 5 பைப்பு, இப்போ வந்து 6 பைப் வந்துட்டு 1 hour 20 minutes வந்து நிரப்புது. அப்போனா 5 பைப் வந்துட்டு எவ்வளோ நேரத்தில் நிரப்பும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கேள்வி இதுதான். 6 குழாய்கள் ஒரு தண்ணீர் தொட்டியை வந்துட்டு எத்தனை மணி நேரத்தில் நிரப்புது? 1 hour 20 minutes வந்துட்டு நிரப்புது. ஓகேங்களா? 1 hour 20 minutes நிரப்புது. அப்படின்னா 5 குழாய்கள் அந்த தொட்டியை வந்துட்டு எவ்வளோ நேரத்தில் நிரப்பும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் தான் இந்த கேள்வி வந்து வருது. ஆக்சுவலாக வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து நம்ம படிக்க போகிறது 2 தான். ஒன்று என்னது, M1 × D1 / W1 = M2 D2 × W2. இந்த 2 ஃபார்முலா படிப்போம். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் = ஒர்க் பை எஃபிஷியன்சி, அண்ட் செகண்ட் ஃபார்முலா தான் வந்துட்டு இது. ஓகேங்களா? இந்த செகண்ட் ஃபார்முலா வச்சு நம்ம இந்த சம்மை வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம். இங்கே M1 அப்படிங்கிற வந்துட்டு குழாய்களின் எண்ணிக்கையை குறிக்கும். இதே இந்த இடத்துல வந்து ஆட்களின் எண்ணிக்கை கொடுத்துருந்தா நம்மளும் அந்த எம்முக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், ஆட்களின் எண்ணிக்கைக்கு வந்துட்டு போட்டுக்கலாம். பட் இங்கே வந்து குழாய்கள் கொடுத்துருக்கு. ஸோ 6. எத்தனை குழாய் இருக்கு? 6 குழாய் இருக்கு. எவ்வளவு மணி நேரத்தில் நிரப்புதுன்னு பார்த்தீங்கன்னா 1 hour 20 minutes. 1 hour 20 minutesனா எத்தனை மணி நேரம்? 80 மணி நேரமா? 80 நிமிடங்கள். ஓகேங்களா? ரெண்டுமே எந்த அளவான குழாய் நிரப்புது? ரெண்டுமே சரிசமமான, அதாவது ஒரே அளவுள்ள குழாய். அதனால நமக்கு ஒர்க்கை வந்துட்டு கன்சிடர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கடுத்து M2. இப்போ வந்து என்ன ஆயிருது, 5 குழாய் மட்டும்தான் இருக்கு. ஆனால் எவ்வளோ மணி நேரத்தில் நிரப்புதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸை போட்டுக்கோங்க. இப்போ 5 வச்சு 80 அடிக்கலாமா? அடிச்சிங்கன்னா 16. ஸோ எக்ஸ் வந்துட்டு எத்தனை நிமிடங்கள் இருக்கு? இப்போ 96 நிமிடங்கள் இருக்கு. 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடம்? 60 நிமிடம். ஸோ 1 hour 36 minutes தான் வந்துட்டு நமக்கு என்னது ஆன்சர். 1 hour 36 minutes. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் எதுல இருந்து கேட்டிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு பேரலோகிராம்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா பேரலோகிராம்னா என்ன? அதாவது மென்சுரேஷன், அளவியல் இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இணைகரம், இப்ப செவ்வகம்னா என்ன, இணைகரம்னா என்ன? இதுதான் செவ்வகம். அதாவது இந்த மூளை விட்டங்கள், இந்த இது இருக்குல்ல, கார்னர் ஃபுல்லா 90 டிகிரியா இருந்துச்சுன்னா அது வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க, செவ்வகம் சொல்லுவாங்க. 4 சைடு இதுலையுமே சைட்லையுமே வந்துட்டு 90 டிகிரியா இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க, செவ்வகம் சொல்லுவாங்க. அதே இது ஒரே, அதாவது இங்க வந்துட்டு என்ன இருக்கும், லென்த்தும் பிரெத்தும் வேறுபட்டிருக்கும். அதே மாதிரி தான் லென்த்தும் பிரெத்தும் அதே மாதிரி தான். பிரெத்து இது வந்துட்டு லென்த்து, இதுவும் பிரெத்து, இது வந்து லென்த்து. இந்த 4 சைடும் ஒரு செவ்வகத்துக்குரிய அனைத்து பண்புகள் இருக்கும். ஆனால் என்ன, இங்கே டிகிரி மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். டிகிரி மட்டும் இங்கே 90 டிகிரினா நேராக நிற்கிதுல, ஆனால் இங்கே வந்துட்டு என்ன ஆயிருக்கும், டிகிரி மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். இருந்தாலும் நமக்கு என்னதான் சேம் ஃபார்முலா, இணைகரத்துடைய பரப்பளவும் செவ்வகத்துடைய பரப்பளவும் ஒரே பரப்பளவு தான். என்னது, L × B. பரப்புக்கு என்ன, பரப்புக்கு L ×
பி. ஓகேங்களா? இப்ப இணைகரத்தின் அடிப்பக்கம் அதன் உயரத்தை போல 3 மடங்கு அப்படின்றாங்க. இப்ப அதாவது உயரம் வந்துட்டு எத்தனைன்னா எக்ஸ். அப்படின்னா அடிப்பக்கம் எவ்வளவு இருக்கும்? 3x இருக்குமா? உயரம் வந்துட்டு வெறும் எக்ஸ், அடிப்பக்கம் 3x. இப்போ நமக்கு ஃபார்முலா வந்துட்டு ஏரியாக்கான ஃபார்முலா தெரியும், L × B. ஸோ இது ரெண்டையும் போடுங்க, 3x × x. ஸோ 3x² வருமா? 3x² வரும். இங்கே வேற என்ன கொடுத்துருக்காங்க? உயரம் 8 சென்டிமீட்டர். அப்போனா எக்ஸ் வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்க? 8 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்களா? ஸோ x² எக்ஸ் வந்துட்டு 8. அப்போனா x² எத்தனை? 64 × 3. ஸோ 192. 12. ஸோ 192. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டினுக்கெல்லாம் நம்ம பார்த்த உடனே ஈஸியாக வந்து ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ 2 மடங்கு அதான் எனக்கு இப்போ இந்த கொஸ்டின் நான் இங்கே பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 இருக்கா? 4 எந்த நம்பரால் நம்ம எந்த நம்பரோட பெருக்குனா எனக்கு வந்து 100 வரும்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ 25னா 5னா 20, 15னா 60, 25னா 100. அப்போனா ஆப்ஷன் சி தான் வந்துட்டு ஆன்சர். இது எப்படின்னு விலாவரியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோடைய ட்ரெடிஷ்னல் மெத்தடை சொல்லிடுறேன். நமக்குக்கான ஃபார்முலா என்ன? SI = PNR/100. அந்த P எங்கிட்டு கொண்டு வந்துருங்க, P NR/100 இருக்குமா? அதாவது PNR/100 இருக்கும். அந்த P வந்துட்டு இந்த சைடு கொண்டு வந்துட்டோம், ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்தா SI = NR/100 இருக்கும். ஓகேங்களா? NR/100 இருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன கான்செப்ட் சொல்றேன். இப்போ நீங்க ஒருத்தனுக்கு 1 ரூபா வந்துட்டு வட்டியா கொடுக்குறீங்க, 1 ரூபா வந்துட்டு ஒரு கடனா வந்துட்டு கொடுக்குறீங்க, 1 ரூபா கடனா கொடுக்குறீங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அவன் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு ரூபா திருப்பி தரான்? 2 ரூபாயா திருப்பி தரான். நீங்க அதாவது ஒருத்தன் 1 ரூபா கடனா கொடுக்குறீங்க, 1 வருஷம் கழிச்சு அவன் எத்தனை ரூபாயா திருப்பி தரான்? 2 ரூபாயா திருப்பி தரான். அப்பனா இதுல வட்டி எவ்வளவா இருக்கும்? வட்டி 1 ரூபாயா இருக்கும். அவன் கொடுத்த நீங்க கொடுத்த அசல் 1 ரூபாயா இருக்குமா? அதே கான்செப்ட் தான் இங்கே. ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறதுனா ஒரு பங்கு வந்துட்டு என்ன இருக்கும்? ஒரு பங்கு வந்துட்டு அசல் அப்படியே இருக்கும், இன்னொரு பங்கு வந்து என்னவா இருக்கும்? வட்டியா இருக்கும். இந்த வட்டிக்கு பதிலா இந்த 1 ரூபா. ஓகேங்களா? இந்த அசலுக்கு பதிலா இன்னொரு 1 ரூபா. ஓகேங்களா? நீங்க எண் வந்துட்டு நம்ம எண் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, நமக்கு எண் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ணுக்கு பதிலா எத்தனை? 4 ஆண்டுகள். இங்க 6 வந்துட்டு நமக்கு தெரியாது. ஸோ 6 வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த 4 100 வச்சு அடிச்சோம்னா 25. இந்த 25 இங்கே போயிடும். R = 25%. ஓகேவா? நம்ம இவ்வளவு கூட செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? இப்ப 2 மடங்கு ஆகிறதுனா நமக்கு வந்துட்டு என்ன? அதே கான்செப்ட் தான். ஒருத்தண்ட நீங்க 1 ரூபா கொடுக்குறீங்க, அவன் 1 வருஷம் முடிவுல எத்தனை ரூபா உனக்கு திருப்பி தரான்? 2 ரூபா திருப்பி தரான். 2 ரூபா திருப்பி தரான்னா 1 ரூபா வந்துட்டு வட்டியா இருக்குமா? நீ அசல 100% எடுத்துனா வட்டியும் எத்தனை பர்சன்டேஜா இருக்கும்? 100% இருக்குமா? அசல நீ 100% எப்பயுமே எடுத்துக்கணும். ஏன்னா அசலுக்கு நேரம் என்ன இருக்கு? 100ங்கிற வார்த்தை இருக்கா? அதனால அசல நீ எப்பயுமே 100% எடுத்துக்கிற. அப்ப நான் உனக்கு வட்டி எத்தனை பர்சன்டேஜா இருக்கும்? 100% இருக்கும். இப்ப ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 மடங்காகிறது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 3 மடங்காயினா நீ 1 ரூபா வட்டி 1 ரூபா வந்துட்டு அவனுக்கு கடனா கொடுத்துருக்க. 1 வருஷம் கழிச்சு அவன் எத்தனை ரூபாய் அவனுக்கு திருப்பி தரான்? 3 ரூபா திருப்பி தரான். அப்பனா அசல் வந்துட்டு 1 ரூபா, வட்டி எவ்வளவா இருக்கும்? 2 ரூபாயா இருக்குமா? வட்டி வந்துட்டு 2 ரூபாயா இருக்குமா? இப்ப அசல் 1 ரூபா, அசல் 1 நம்ம எப்படி எடுத்துக்கணும்? 100 ரூபான்னு எடுத்துக்கலாமா? அசல் 1 நம்ம எப்பயுமே அசலை வந்துட்டு 100% எடுத்துப்போம். அப்படின்னா வட்டி எத்தனை பர்சன்டேஜா இருக்கும்? 200% இருக்குமா? ஓகேங்களா? புரியுதா? எப்பயுமே அசல் 1னா அது 100%, அப்படின்னா வட்டி 2னா அது 200%. இங்க வந்துட்டு 2 மடங்காகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. அப்பனா 1
ஒன்று அசல், ஒன்று வந்துட்டு வட்டி. நம்ம அசல் எப்பவுமே 100% எடுத்துருப்போம், அப்போனா வட்டியையும் 100% எடுத்திருப்போம். அப்போனா 4ஓட எந்த நம்பரை பெருக்குனா 100ன்னு பாருங்க. 25 பெருக்குனா 100. ஸோ 4 × 100. இதுலேயே வந்துட்டு 3 மடங்குக்கு பதிலாக 2 மடங்குக்கு பதிலாக 3 மடங்கு ஆகிறது அப்படின்னா என்ன வரும்? நமக்கு வட்டி எத்தனை பர்சன்டேஜா இருக்கும்? 200% இருக்கும். 200% இருக்கிறதுக்கு ஆப்ஷன்ல 4ஓட எதை பெருக்கணும்? 50% பெருக்கணும். ஓகேங்களா? ஓகே, விடுங்க. நமக்கு ஆன்சர் வந்து என்ன? 25%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் வந்துட்டு கூட்டுத்தொடரில் கொடுத்துருக்காங்க. கூட்டுத்தொடருக்கான ஃபார்முலா நம்ம இந்த 3 ஃபார்முலாவையும் படிச்சே தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஓகேங்களா? Sn ஈக்குவல் டு n/2 2a plus n minus 1 into d. இது ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் டேர்மை கண்டுபிடிக்கிறதுக்கு Tn ஈக்குவல் டு a plus n minus 1 into d. இது ஒரு ஃபார்முலா. அதுக்கடுத்து Snலே இன்னொரு ஃபார்முலா இருக்கு. Sn equal to n/2 a plus l. இது ஒரு ஃபார்முலா. நமக்கு இந்த 3 ஃபார்முலாவையும் படிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகேங்களா? ஓகே, ஓகே. இதில் வந்து n/2 வராது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃபரெண்ட் ஆகுது? +4. இதில் +4. அப்படின்னா d வந்துட்டு எவ்வளவு? 4. d வந்துட்டு 4 வந்துட்டு டிஃபர் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன வருது? d வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். a வந்துட்டு எவ்வளவு? a வந்துட்டு 3. ஓகேங்களா? a வந்துட்டு 3. அதுக்கப்புறம் d கண்டுபிடிச்சாச்சு, a கண்டுபிடிச்சாச்சு. n வந்துட்டு எத்தனை சொல்லியிருக்காங்க? 40ன்னு சொல்லியிருக்காங்களா? n வந்துட்டு 40. ஓகேங்களா? வேற என்ன இருக்கு? வேற எதுவும் இல்லை. டேரக்டா சம்முக்குள்ள போயிடலாமா? n வந்துட்டு 40. 40/2. ஓகேவா? இப்போ 2a எவ்வளவு? 6 பிளஸ் n வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 40ன்னு தெரியுமா? 40ல இருந்து 1 போச்சுன்னா 39 இன்ட்டு d எவ்வளவு? 4. ஸோ போட்டாச்சா? இப்போ 36 மீதி 3 12 156 பிளஸ் 6 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 162. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு கேன்சல் பண்ணீங்கன்னா 20 equal to 20 into 162. 20 into 162 எவ்வளவு? 2 4 3 3 2 40. ஓகேங்களா? ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி தான் வந்துட்டு நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் சம் இது வந்து எதில் கொடுத்துருக்காங்க? பின்வரும் தொடரின் அடுத்த எண்ணை காணுங்க. இது வந்துட்டு ஒரு சைக்காலஜி கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதில் எவ்வளோ வேரியா இருக்கு? +4. இதில் எவ்வளவு? +8. இதில் +16. அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ வரணும்? அதாவது இங்கே இருக்கிறத 2 2 பெருக்கிட்டு போயிருக்காங்க. அப்போனா இங்கே பெருக்குனா 2 வச்சு 32. ஸோ 32 கூட்டி போட்டிங்கன்னா 30 + 32. ஸோ 62 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் டி 62. அதாவது இங்கே 4 கூடி இருக்கு, இங்கே 8 கூடி இருக்கு, இங்கே 16 கூடி இருக்கு. அப்போனா டிஃப்ரெண்டா 2 2ஆல கூட்டி பெருக்கிட்டே வந்துருந்துருக்காங்க. ஓகேங்களா? ஆன்சர் வந்துட்டு 62. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா?
இது ஒரு ஓகேங்களா. 2 கனசதுரத்தை, அதாவது கனசதுரம்லாம் தெரியல, 2 கனசதுரத்தை ரெண்டு கனசதுரத்தை ஒட்ட வச்சா அது எப்படி மாறும்? கன செவ்வகமா மாறுமா? அதே கான்செப்ட் தான். 2 கனசதுரத்தை ஒட்ட வச்சிருக்காங்க, அது எப்படி மாறிடுச்சு? கன செவ்வகமா மாறிடுச்சு. ஆனா இப்ப நமக்கு என்ன பண்ணிட்டாங்க? 2க்கான இதை மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்படி 2 கனசதுரத்தை ஒட்ட வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஒன்று இதோடைய லென்த் வந்துட்டு 7 சென்டிமீட்டர், இதோடைய இது வந்துட்டு ஒரு 7. அப்போனா லென்த் மட்டும் எவ்வளோ இருக்கு கனசெவ்வகத்துக்கு? 14. ஓகேங்களா. ஹைட்டும் பிரெத்தும் மாறவே மாறாது. இங்கேயும் 7 தான், இங்கேயும் 7 தான். ஓகேங்களா. இப்போதைக்கு அதாவது கனசெவ்வகத்துடைய லென்த் கண்டுபிடிச்சிட்டோம், பிரெத்தை கண்டுபிடிச்சிட்டோம், ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இனி ஆக்சுவலாக கணக்குள்ள போயிடலாமா? கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு எவ்வளவு? கனசெவ்வகத்துடைய மொத்த பரப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ கனசெவ்வகத்தின் மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்ன? 2 × LB + BH + LH. இதுதான் கனசெவ்வகத்துடைய மொத்த பரப்புக்கான ஃபார்முலா. ஓகேங்களா. இங்கே 2 × LB, L எவ்வளவு? L தான் வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்கோம்? 14. B வந்துட்டு 7, H வந்துட்டு 7. ஓகேவா. இப்போ L வந்துட்டு 14 LB, L × B 14 × 7 எவ்வளவு? 98 ப்ளஸ் B × H 49. அதுக்கப்புறம் L × H இதுவும் 98. மொத்தமாக கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது? 98 245 வரும். ஓகேங்களா. 245 இதை 2ஆல் பெருக்கினீங்கன்னா 490. ஆன்சர் நமக்கு என்ன வருது? 490. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம்குள்ள போலாமா? நெக்ஸ்ட் சம். ஓகே. இந்த சம்மை நம்ம என்ன பண்ணிடலாம்? அதாவது கணக்கு செய்யாமையும், அதாவது நம்ம கணக்குக்குள்ளே போகாம ஈஸியா ஆப்ஷனை வச்சே நம்ம இந்த கணக்கை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. இதெல்லாம் அப்படியே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதுதான். இதெல்லாம் உட்காந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆயிருந்திருக்கும். ஆக்சுவலா இதை பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா. இப்போ ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோம். இப்போ 9ஓட மல்டிபிள் எல்லாம் கூட்டுங்க. சும்மா ஏதாவது ஒரு 4-5 மல்டிபிளை கூட்டுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 3 மல்டிபிளையே கூட்டிக்குவோம். கூட்டினீங்கன்னா என்ன வருது? 8, 18, 27. இதை கூட்டினீங்கன்னா 17 7 24 எவ்வளவு? 54. அதாவது 9ஓடைய மல்டிபிள் அதெல்லாம் கூட்டினாலும், எத்தனை உறுப்புகளை கூட்டினாலும் வர்ற ஆன்சரும் எதால அடிபடுற நம்பரா தான் இருக்கணும்? 9ஆல எக்ஸாக்டா அடிபடுற நம்பரா தான் இருக்கும். ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட். ஓகேவா. அதாவது 9ஓடைய மல்டிபிள் எத்தனை, அதாவது 9ஓடைய மடங்கு எத்தனை எண்கள் இருந்தாலும் அதை கூட்டினாலும் அந்த வர்ற கூட்டுத்தொகை இருக்குல்ல, அதை நம்ம எக்ஸாக்டா 9ஆலையும் அடிபடுத்தலாம். ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டா நீங்க கணக்குக்குள்ளே போக வேணாம். இப்ப இந்த நம்பர் வந்துட்டு 9ஆல அடி ஆகுமா இல்லையா அப்படிங்கறத வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒவ்வொன்றா தனித்தனியா போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் போயிடும். என்ன பண்ணுங்க? எல்லாத்தையும் கூட்டுங்க. இப்ப 1 + 0 + 9 + 8 + 1 எவ்வளவு வருதுங்க? 20 வருது. 20 அப்படிங்கிற வந்துட்டு 9ஓடைய மல்டிபிளா? கிடையாது. அப்பனா இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்
1 plus 1 plus 0 plus 8 plus 2 plus 1 ஓகேங்களா 10 11 13 13 அப்படிங்கிறது வந்துட்டு 9ஓட மல்டிபிளா கிடையாது அப்பனா இந்த ஆப்ஷனும் கிடையாது ஓகேங்களா இப்போ பி ஆப்ஷன் வாங்க 1 plus 0 plus 9 plus 8 plus 9 ஓகேங்களா இப்போ 10 18 27 27 அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அது 9உடைய மல்டிபிள் ஸோ இது வந்துட்டு கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேயா இந்த லாஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணிடலாம் 1 plus 9 plus 2 plus 1 plus 0 plus 8 போடுங்க 10 12 13 13 plus 8 21 அப்படின்னா இதுவும் கிடையாது ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் எப்படி ட்ரெடிஷ்னல் முறையில் சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ 400க்கு மேலே 9ஆல் அடிபடுற முதல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 405 ஓகேங்களா ஏன்னா 405ல் தான் வந்து என்ன இருக்கும் அதாவது 4 + 5 9 ஸோ இதுவும் 9ஆல் அடிபடுற நம்பர் தான் ஓகேங்களா இப்படியே போயிட்டே இருக்கு 405 414 இப்படியே போயிட்டே இருக்கு 600க்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க 5 அப்போனா 600க்கு முன்னாடினா 590ல் தான் அந்த மேக்சிமமான நம்பர் இருக்கும் 5 இருக்கு 9 இருக்கு அப்போனா இன்னொரு நம்பர் என்ன வரணும் 500 அதாவது இங்கே ஒரு 9 வந்துருச்சு இங்கே 5 வந்துருச்சு அப்படின்னா ரிமைனிங் 4 வந்தால் தானே ஒரு 18 வர மாதிரி இருக்கும் 9உடைய மல்டிபிளாக தான் 9ஆல் அடிபடுற நம்பரும் வரும் ஓகேங்களா அப்போனா 594 இப்போ நமக்கு லாஸ்ட் டிஜிட் தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் டிஜிட் தெரிஞ்சிருச்சு இப்போ எத்தனை உறுப்புகள் இடையில இருக்குன்னு நமக்கு தெரியாது அதை கண்டுபிடிக்கலாம் இப்போ 594 நமக்கான ஃபார்முலா வந்து என்ன Tn = A + n - 1 × D ஓகேங்களா Tn எவ்வளவு 594 + A வந்துட்டு எவ்வளவு 405 n - 1 × D எவ்வளவு D வந்துட்டு 9 மடங்கு தான் ஓகேவா 9உடைய மடங்கு ஓகேங்களா இப்போ 590 இந்த 405 அப்படிங்கிறது இங்கிட்டு வர்றப்ப என்ன ஆயிரும் -405 n - 1 × 9 ஓகேங்களா இப்போ 9 மைனஸ் பண்ணினா 9 இங்கே 8 இருக்கும் 8 அப்படியே வந்துடும் அப்புறம் இங்கே 5 ஸோ 1 189 இங்கே இந்த 9 வந்துட்டு இங்கே வந்து பெருக்கலாக இருக்கா ஈக்குவலுக்கு இந்த சைடு வரப்ப பையா மாறிடும் n - 1 இப்போ அடிச்சிங்கன்னா 21 இந்த -1 இங்கே வந்துச்சுன்னா +1 அதாவது n - 1 வந்துட்டு எத்தனையாக இருக்கும் n - 1 = 21 இருக்கும் இந்த 1 அங்கே போயிடுச்சுன்னா n = 22 ஓகேங்களா n நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியுங்களா Sn = n/2 A + L ஓகேங்களா n/2 22/2 A என்னங்க A வந்துட்டு 405 லாஸ்ட் டிஜிட் என்ன 594 இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க 9 9 9 ஓகேங்களா இப்போ இதை வச்சு இதை அடிச்சோன்னா 11 அப்படின்னா 11 × 999 இதை நம்ம எப்படி ஈஸியாக பிரிக்கலாம் நம்ம போட்டு ஒவ்வொன்றா அடிச்சுக்கிற வேணாம் 900 எந்த நம்பர் ஆனாலும் 11ஆல் பெருக்கிறேன்னா அந்த நம்பருக்கு முன்னாடியும் பின்னாடியும் சைவரை சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க 9 இது ரெண்டையும் கூட்டுங்க 8 மீதி 1 இது ரெண்டையும் கூட்டுங்க 8 18 18 மீதி 1 19 அதுக்கடுத்து ஒரு 1 இருக்கா இது ரெண்டையும் கூட்டுங்க 9 1 10 ஸோ 10,899 ஆன்சர் பி தான் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கணக்கு போகலாமா ஓகேவா இந்த கணக்கு பாருங்க ஒரு கடிகாரம் 1 மணிக்கு ஒரு முறை ஒலிக்கிறது ஓகேங்களா 2 மணிக்கு 2 தடவை ஒலிக்குது 3 மணிக்கு 3 தடவை ஒலிக்குது இப்படியே தொடர்ச்சியா போகுது அப்படின்னா 12 மணிக்கு எத்தனை தடவை ஒலிக்கும் 12 தடவை ஒலிக்கும் ஓகேங்களா இந்த சம்முக்கு அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க கணக்குல
சரியாக என்ன கேட்டிருக்காங்க, ஹவு many டைம்ஸ், அதாவது எத்தனை தடவை ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒலிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஹவு many டைம்ஸ், how many times will it strikes in a day, அதாவது 2 மணி என்றவாறு தொடர்கிறது. சரியாக ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஒலி எழுப்பும், இதுதான் கணக்கா இருக்கும். ஓகேங்களா, இப்போ டேட்டா பார்க்கலாமா. ஒரு கடிகாரம் ஒரு மணிக்கு எத்தனை மணிக்கு, ஒரு மணிக்கு எத்தனை தடவை ஒலி எழுப்புது, 1. 2 மணிக்கு 2, 3 மணிக்கு, இப்படியே இது முடிய போகுது. 12 மணிக்கு எத்தனை தடவை ஒலி எழுப்போம், 12 தடவை ஒலி எழுப்பும். ஓகேயா, 1 மணிக்கு 1, 2 மணிக்கு 2, 3 மணிக்கு 3, இப்படி 12 மணிக்கு வந்துட்டு எத்தனை தடவை ஒலி எடுக்கும், 12 மணிக்கு 12 தடவை ஒலி எடுக்கும். இதை பார்த்தா உங்களுக்கு எந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும், அதாவது 1 + 2 + 3 எங்க n முடிய n × n + 1/2 இந்த ஃபார்முலா தான் ஞாபகம் வரணும். ஓகேங்களா, n இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு, 12 இருக்கு. ஸோ 12 × 13/2 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 6 6 13 78. ஓகேங்களா, 6 13 78. இது வந்துட்டு எத்தனை மணி நேரங்க, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு, 24 மணி நேரம் இருக்கு. ஆக்சுவலாக நம்ம எது முடிய தான் கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு 12 மணி நேரம் முடிய தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, அப்பனா இன்னொரு 12 மணி நேரம், அப்பனா ஒன்றும் பண்ணக்கூடாது, இங்கே டேரக்டா 24லாம் போடக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா ஒரு தடவைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்துட்டு ஒலி ஒலிப்போம், ஒரு நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் ஒரு தடவை ஒலி எழுப்போம். அடுத்து திரும்ப 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 12 மணி நேரம் வரைக்கும் ஒலி எழுப்போம். அப்படின்னு பார்க்குறப்ப என்ன பண்ணினா 24 மணி நேரம்னா × 2, ஸோ 156. ஓகேங்களா, நமக்கு ஆப்ஷன் 156 தான் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கணக்கு போடலாமா. இந்த கணக்கு பாருங்க, இந்த கணக்கை இந்த வட்டம் ரயில்வேல கேட்டது, இந்த வட்டம்னா நான் எழுதின NTPC அந்த சம்மில் வந்துட்டு கேட்டது. ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்க, பார்க்குறதுக்கு தான் கணக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி தான். ஏ வந்துட்டு ஒரு வேலை எத்தனை நாளில் முடிக்கிறாப்புல, ஏபி செய்கிறத விட 8 நாள் 8 நாள் வந்துட்டு எவ்வளவு அதிகமாக எடுத்துக்கிறாப்புல. பி அந்த வேலையை வந்துட்டு எப்போ எடுத்துக்கிறாப்புல, அதே வேலையை பி ஆனவர் என்ன பண்ணுறாப்புலனா ஏபி செஞ்சு முடிக்கிறத விட 18 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாப்புல. இவர் 8 நாள், இவர் 18 நாள். ஓகேங்களா, இப்படி ஒரு கணக்கு இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணது இல்லை, √AB தான் ஃபார்முலா. எதுக்கு, A + B வந்துட்டு செஞ்ச நாளுக்கு, அதாவது A + B இருவரும் இணைந்து எத்தனை நாட்களில் வேலை செஞ்சாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, √A + B. ஓகேங்களா, இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ஏன்னு எடுத்துக்கோங்க, செகண்ட் கொடுத்துருக்கிறத B, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க A, செகண்ட் கொடுத்துருக்க B. ஸோ √8 × 18 எவ்வளவுங்க, √144. அப்போனா √144 எவ்வளவு, 12 நாட்கள். ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து அந்த வேலை எத்தனை நாட்கள்ல முடிச்சுறாங்க, 12 நாட்கள்ல முடிச்சுறாங்க. ஓகேங்களா, இப்போ நான் ஏ தனியாக எத்தனை நாளில் முடிக்கிறாரு, பி தனியாக எத்தனை நாளில் முடிக்கிறான்னு பாருங்க. ஏ வந்துட்டு A + B இருவரும் முடிப்பதை காட்டிலும் எத்தனை நாள் அதிகமாக எடுத்துக்கிறாப்புல, 8 நாள் அதிகமாக எடுத்துக்கிறாப்புல. அப்படின்னா A + B வந்துட்டு 12 நாட்கள் எடுத்துருக்காங்க, அதோட சேர்த்து ஒரு 8 கூட்டிடுங்க. அப்போ நான் ஏ எத்தனை நாட்கள் முடிச்சிருவாப்புல வேலையை, 20 நாட்கள்ல முடிச்சிருவாப்புல. பி வந்து ஏபி இருவரும் சேர்ந்து செய்யறத விட எத்தனை நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாப்புல, 18 நாட்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாப்புல. அப்பனா எத்தனை நாட்கள்ல முடிப்பாப்புல, 30 நாட்கள்ல முடிப்பாப்புல. ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் போயிடலாமா. ஓகே,
இதுவும் ஒரு காம்ப்ளிகேட்டடான சம் தான். ஓகேங்களா? இருந்தாலும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நமக்கு ஃபார்முலா தெரியும், ஃபார்முலா வச்சு நீட்டாக போட்டுடலாம். ஓகேங்களா? இதுக்கான ஃபார்முலா என்ன? அதாவது என்ன கொடுத்துட்டாங்க? Sn வந்துட்டு கொடுத்துட்டாங்க. Sn n/2 into 2a plus n minus 1 into t. ஓகேவா? Sn கொடுத்துட்டாங்க. d வந்துட்டு என்ன நமக்கு? -3 தான் d. ஓகேங்களா? a வந்துட்டு 24. அதான் 2 ஏன்னு போட்டோம்னா எவ்வளவு? 48. இங்கே Sn அதாவது மொத்த தொகையின் கூட்டுத்தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? -151. இந்த ரெண்டு இங்கே வந்துருச்சுன்னா பெருக்கல் ஈக்குவல் டு n. அதாவது இந்த ரெண்டை இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? இந்த ரெண்டு இங்கே போச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். ஓகேங்களா? இன்ட்டு 48. 24 இன்ட்டு 2 எவ்வளவு? 48. என்னோட வேல்யூ தெரியாது, ஸோ என்ன அப்படியே வச்சுக்கோங்க. -1 இன்ட்டு என்ன வரணும்? -3. நம்ம வாடகை இதில் வந்துட்டு வெறும் 3 மட்டும் போட்டால் வேலைக்கு ஆகாது, ஆன்சர் தப்பாக வந்துடும். -3. ஓகேங்களா? இந்த இப்போ -3 உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா 48 ப்ளஸ் வராது, -3n ப்ளஸ் 3. ஓகேங்களா? இதோட நிற்குமா? இப்போ இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா -702. ஓகேவா? இப்போ இந்த எண்ணெய் உள்ளே கொண்டு போங்க. எண்ணெய் உள்ளே கொண்டு போனீங்கன்னா 48n minus 3n² ப்ளஸ் 3n. இது ரெண்டும் சேமா இருக்கா? ரெண்டும் ஒரே குறிதான், எண் இருக்கு. அப்படிங்கிறப்ப ரெண்டையும் கூட்டிக்கலாம்ல. கூட்டினீங்கன்னா -3n² ப்ளஸ் 51n. இதை ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு கொண்டு போட்டோம்னா, உள்ளே கொண்டு போயிட்டோம்னா இந்த ப்ளஸ் வந்து என்னவா மாறிடும்? மைனஸா. இந்த அங்கே இருக்க மைனஸ் வந்து என்னவா மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? இப்போ எல்லாத்துலேயும் வந்துட்டு 3 காமனாக இருக்கா? 3 கேன்சல் பண்ணி விட்டுருங்க. ஈக்குவலுக்கு அந்த சைடும் இந்த சைடும். ஈக்குவலுக்கு அங்கிட்டு 0 தானே, அதை கேன்சல் பண்ணாலும் ஒன்று தான், கேன்சல் பண்ணாட்டாலும் ஒன்று தான். ஸோ n² மைனஸ் ப்ளஸ் 17n ப்ளஸ் 2 1. ஓகேங்களா? இப்போ வந்துருச்சா? இப்போ நமக்கு இது ஒரு ஈக்குவேஷனாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை காரணிப்படுத்தணும். அதாவது பெருக்குனா 234 வரணும். அதே நம்பரை -234 வரணும். அதே நம்பரை கூட்டினா நமக்கு என்ன வரணும்? 17 வரணும். ஓகேங்களா? 17 வரணும். இப்போ 234 இடி நமக்கு ஆப்ஷன்லேருந்தே போயிடலாமா? ஆப்ஷன்லேருந்து எடுங்க. இப்போ 26 எடுங்க. 26 வந்துட்டு 17 வர மாதிரி இப்போ இருக்குன்னா என்ன பண்ணலாம்? 9. லாஸ்ட் 2 டிஜிட்டை பாருங்கள். 6 9 54. ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு 4 வருது. இங்கேயும் 4 தான். ஓகேங்களா? அப்படியே இதை எடுத்து வாங்க. ப்ளஸ் 26 மைனஸ் 9. இது ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு எவ்வளோ வருது? ப்ளஸ் 17 வருமா? இப்போ முன்னாடி இருக்க மைனஸ் என்ன அப்படியே கொண்டு வந்துட்டு கீழே போட்டுருங்க. -n மைனஸ் n. ஓகேங்களா? இப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ n ப்ளஸ் 9, இன்னொன்று n மைனஸ் 26ன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன பண்ணிக்கலாம்? இதுக்கு ஈக்குவல்ட்டுக்கு 0 தானே, ஈக்குவல் டு 0 தானே. அப்படின்னா n ஈக்குவல் டு
ப்ளஸ் 26 மைனஸ் 9 இருக்கும். நமக்கு எப்பயுமே என்னதான் வேணும், ப்ளஸில் தான் வேல்யூ வேணும். அப்போ நான் 26 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா, மைனஸில் நமக்கு ஆன்சர் வராது. ஸோ நமக்கு -9 வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போகலாமா? அதாவது இது உங்களை கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, என்னோட அப்ரோச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதாவது போக போக, அதாவது இந்த முதல் டெஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் இதாக பண்ணணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கொஸ்டின்ஸை வந்துட்டு டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கோம். அதே இது வந்துட்டு இனிமேல் போக போக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே தான் போகும். ஸோ யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ ரெண்டுக்கும் HCF வந்து கண்டுபிடிக்க சொல்லிடலாம். ஓகேங்களா, HCF வந்து கண்டுபிடிக்கிறப்ப இதுவும் ஒரு பெரிய நம்பர், இதுவும் ஒரு பெரிய நம்பர். ஓகேங்களா, அதனால என்ன பண்ணிடுங்க, இது ரெண்டையும் சின்ன நம்பராக மாற்றணும். ஓகேங்களா, இது ரெண்டுக்கும் பொதுவாக, அதாவது சின்ன நம்பராக மாற்றோம்னா ரொம்ப பெருசாக மாற்றிடும். அதாவது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரை வந்துட்டு கண்டுபிடிச்சிடும். டிஃபரை கண்டுபிடிச்சிங்கன்னா 1 1 1 1 1 1. ஓகேங்களா, எத்தனை 6 நம்பர் இருக்கா? 1,11,000. ஓகேங்களா, 1,00,000 1. அதாவது என்ன பண்ணியிருக்கோம், இது ரெண்டோடைய டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு? 1,11,000. ஓகேங்களா, இப்போ இந்த நம்பர் வந்துட்டு எதாலலாம் அடிபடும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 3ஆல் அடிபடுமா? 3ஆல் அடிபடும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லா டிஜிட்டையும் கூட்டுங்க. கூட்டி வர்ற மடங்கு 3ஓட மல்டிபிளா இருந்துச்சுன்னா, 3ஓட மடங்கா இருந்துச்சுன்னா அது வந்துட்டு 3ஆல அடிபடுற நம்பர்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்படின்னா இது வந்து 3ஆல் அடிபடலாமா? ஓகே, 3ஆல அடிபடும். அதுக்கடுத்து வேற எந்த நம்பரால் அடிபடும்? 11ஆல் அடிபடுமா? 11ஆல் அடிபடும். எப்படி கண்டுபிடிங்கன்னா ஆட் பிளேஸ்ல இருக்க நம்பர்லாம் கூட்டுங்க. இங்கே 1 + 1 + 1 அப்படின்னா எத்தனை? 3. அதுக்கடுத்து இங்கேயும் 3. ஆட் பிளேஸில் இருக்கிறத கூட்டிட்டு ஈவன் பிளேஸில் இருக்கிறத கழிங்க. கழிச்சு வர டிஃபர் 0 இல்லை 11 இருந்துச்சுன்னா அந்த நம்பர் என்ன ஆகும்? எக்ஸாக்டா 11ஆல அடியாகிற நம்பர்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓகே. அப்பனா இந்த 1,11,111 அப்படிங்கிற வந்துட்டு 2 நம்பரால அடியாகும். ஒன்று 3, இன்னொன்று வந்துட்டு 11. ஓகேங்களா, இப்போ இந்த 2 நம்பரை கண்டுபிடிச்சாச்சா? இந்த 2 நம்பரில் ஒரு நம்பரை வச்சு இந்த நம்பரை கேன்சல் பண்ணுங்க. இதோடைய ஈவு, அடித்து வர ஈவு இங்கே ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஈவு தான் நமக்கான HCF. ஓகேங்களா, என்ன பண்ணியிருக்கோம் புரியுதா? 2 பெரிய நம்பர் கொடுத்துருந்தா அந்த 2 பெரிய நம்பருக்கும் எதை கண்டுபிடிக்க போகிறோம்? டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, அந்த பெரிய நம்பருக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்ச 2 டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, அந்த கண்டுபிடிச்ச டிஃபரன்ஸ் வந்துட்டு எந்த 2 நம்பரால் அடியாகும் பாருங்க. ஓகேங்களா, அடியான்னு பார்த்தா ஒன்று வந்துட்டு 3ஆல் அடியாகும், இன்னொன்று வந்துட்டு என்னதால் அடியாகும்? 11ஆல் அடியாகும். ஓகேங்களா, இப்போ அந்த டிஃபரன்ஸை இந்த 2 நம்பரால் அடித்து வர ஈவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈவில் ஏதாவது ஒன்று இங்கே மேலே நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் தான் வந்துட்டு என்னது? எக்ஸாக்டான அதோடைய HCFன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓகேவா? ஓகே, படிக்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் 11ஆலே அடிச்சிடலாம். 1 0 0 சேர்த்தா ஒரு 1, திரும்ப ஒரு 0 0, அதுக்கடுத்து 1. ஸோ ஓகேவா? இப்போ 11 அடித்தா என்ன வருது? நமக்கு 10,101 வருது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, என்ன பண்ணியிருக்கோம் புரியுதுல? அதாவது ரெண்டுக்கும் டிஃபர் கண்டுபிடிச்சிருக்கோம். டிஃபரன்ஸை எந்தெந்த நம்பரால் அடிக்க முடியும் அதோடைய காரணிகள் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 3, 11. அதில் ஏதாவது ஒரு நம்பரை என்ன பண்ணுறோம்? டைரெக்டாக அடி கொடுத்துருக்கோம். அப்படி அடி கொடுக்குறப்ப வர்ற ஈவு வந்துட்டு மேலே இருந்துச்சுன்னா அந்த ஈவை தான் என்னன்னு சொல்கிறோம்? மீ-4 சொல்கிறோம். இந்த 2 நம்பருக்கான HCF-ஆ சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் சம் போகலாமா? கொஞ்சம் செம்ம வேகப்படுத்திடலாமா? கொஞ்சம் ஸ்லோவாக போகிறோமா? ஓகே, இந்த சம்மில் வந்து வேகமாக போயிடலாம். ஓகே,
இது வந்து என்னன்னா கோடிங் டீகோடிங்ல வரும். ஓகேங்களா, கோடிங் டீகோடிங்ல வரக்கூடிய சம். ஓகேவா, ஓகேவா, இது கோடிங் டீகோடிங்ல வரக்கூடிய சம். இப்போ ஒர்க்குக்கு நேரம் என்ன போட்டிருக்காங்க 4, ஓக்கு நேரம் 12, ஆருக்கு நேரம் 9, கேக்கு நேரம் 16. ஓகேங்களா, இப்படி கொடுத்துருக்காங்களா. இப்போ ஆக்சுவலா வந்துட்டு என்ன சொல்லியிருக்கலாம், டைரக்டான நம்பர் கொடுக்கல. டபிள்யூக்கான டைரக்டான நம்பர் என்ன 23. ஆனால் 23 கொடுக்கல, நமக்கு 4 கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நம்பரை ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. ரிவர்ஸில் எழுதுனா இப்போ ஏன்னா ஒன்றா, ஏக்கு ரிவர்ஸ் நம்பர் என்ன இசட். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த ரெண்டு நம்பருடைய கூட்டுத்தொகை வந்து 27ன்னு வந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக கண்டுபிடிச்சலாம். ஏவோட நம்பர் வந்து 1, இசட்டுக்கு வந்துட்டு 26, ரெண்டையும் கூட்டுங்க 27. அதே மாதிரிக்கு பிக்கு 2, ஒய்க்கு 25, ரெண்டையும் கூட்டுங்க 27. அதாவது ஆப்போசிட் நம்பர்ஸோடைய கூட்டுத்தொகை எப்பவுமே என்னவா இருக்கும் 27ஆ இருக்கணும். இங்க 23 வரணும். ஆனா என்ன கொடுத்துருக்காங்க இங்க வந்துட்டு வெறும் 4 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க, ரிவர்ஸ் நம்பரை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 27ல இருந்துட்டு 27ல இருந்து 23 போச்சுன்னா 4. அதே மாதிரி 27ல இருந்துட்டு ஓக்கு எத்தனை நம்பர் 15. 27ல இருந்து 15 போச்சுன்னா 12. ஆறுக்கு எத்தனை 27ல வந்துட்டு 18 போச்சுன்னா ஆரோட வேல்யூ வந்து 18. 27ல 18 போச்சுன்னா எத்தனை 9. கேக்கு வந்துட்டு 11. 27ல 11 போச்சுன்னா 16. அதே மாதிரி தான் இங்க டபிள்யூக்கு என்ன வரணும் 4. அதே இது ஓக்கு 12, எம்முக்கு 27ல 13 போச்சுன்னா 14. அதே ஏக்கு 26, எண்ணுக்கு 13. எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க 23, 4, 12, 14, 26, 13. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் போயிடலாமா, வாங்க டக்கு டக்குன்னு போயிடலாம். ஓகே, இது என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அது 1, 2, அதுக்கப்புறம் 10, 37, 101. ஓகேவா, இங்கே அது 1ஆல் பெருக்கி 1 கூட்டியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து 2ஆல் பெருக்கி 2 கூட்டியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து இல்லை அந்த மாடல் 1ஆல் பெருக்கி 2னா யார் வரணும். ஸோ இந்த மாடல் கிடையாது. ஓகேவா, இந்த மாடல் கிடையாது. ஓகேங்களா, என்ன பண்ணிடுறாங்க 1, 10, 37, 101, 8, ஆமாம் இங்கே 20. ஓகே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொன்னோடைய கியூப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ 1ஓட கியூப் வேல்யூ எவ்வளவு 1, அதை அப்படியே கூட்டிட்டாங்க. 2ஓட கியூப் வேல்யூ அதுக்கு அடுத்த நம்பர்லாம் கூட்டியிருக்காங்க 8, 2 + 8 10. அடுத்து 3ஓட கியூப் வேல்யூ எவ்வளவு 27. அந்த 27 கொண்டா 10 + 27 37. அதுக்கடுத்து 4ஓட கியூப் வேல்யூ எவ்வளவு 64. 37 + 64 101. அதுக்கப்புறம் 5ஓட கியூப் வேல்யூ எவ்வளவு 125. இப்போ 101ஓட 125 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும் 6, 2, 2. ஸோ 226. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட் போகலாம். %, விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை வந்துட்டு 96 எனில் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலை என்ன. ஓகேங்களா, விலை முறை முன்ன அசல் விலை வந்துட்டு 100%ன்னு வச்சுக்கோம்.
அசல் விலை வந்துட்டு 100% வச்சுக்கோம். இப்போ 20% உயர்ந்திருக்குன்னா இப்போ புதுசாக வந்த விலை எவ்வளவு, எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும், 120% இருக்குமா? அதாவது அசல் உளுந்தம்பருப்போட விலை 100%. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 20% கூட்டிட்டாங்க. இப்போ 20% கூட்டினா அது எவ்வளவா இருக்கும், 120% இருக்குமா? இந்த 120% தான் எவ்வளவு, 96. ஓகேங்களா? இந்த 120% தான் 96. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அசல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க, அது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ இங்கேயும் ஒரு கோடு, இங்கேயும் கோடு, இதை வந்து நேர்மாறு எதிர்மாறுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஈஸியாக அடி கொடுத்துலாம். இப்போ இதை 20 அடிக்கலாமா, பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடுச்சு. 20 அடிச்சா இங்கே 5, இங்கே 6, இதை அடிச்சிங்கன்னா 16. இப்போ இந்த எக்ஸ் இங்கே போயிடும். இந்த குறுக்கு பெருக்கல்ல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 1 எங்கே போயிடும், 16 இங்கே போயிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 16 × 5 அடிச்சிங்கன்னா 80 தான் ஆன்சர். ஆன்சர் எவ்வளவு, 80. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகேவா? இப்போ ரெண்டுலையும் காமனாக இருக்க நம்பர் என்ன டைஸில், 8ங்களா? 8. இதை நீ இந்த 8 வந்துட்டு இந்த பக்கம் பாருங்க, கிளாக் வைஸாக பாருங்க. இந்த 8 இருந்துட்டு அதே மாதிரிக்கு இங்கிட்டு கிளாக் வைஸ். இப்போ 8 எடுத்துக்கிட்டீங்களா, ஃபர்ஸ்ட் டைஸில் 8 கிளாக் வைஸில் என்ன இருக்கு, 7 இருக்கா? அதுக்கடுத்து 9 இருக்கா? ஓகே, அப்படியும் இங்கே வாங்க. அப்படியே 8க்கு அப்புறம் 6, அதுக்கப்புறம் 4. ஓகேங்களா? 8 தவிர்த்து அதுக்கடுத்த நம்பர் இப்படி கூட போட்டீங்கன்னா 9க்கு ஆப்போசிட்டா 4, 7க்கு ஆப்போசிட்டா 6. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 9க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. 9க்கு ஆப்போசிட் 4. ஆன்சர் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, ஏபி அதுக்கடுத்து என்ன விட்டாங்க, சிஏ விட்டாங்க. டிஇ எஃப் அதுக்கடுத்து எதை விட்டுருக்காங்க, ஜியை விட்டுருக்காங்க. அதுக்கடுத்து ஹைச்ஐ ஜே கே அதுக்கடுத்து என்ன விட்டுருவாங்க, எல்ல விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே 2, 3, 4 அதுக்கப்புறம் வர்றது வந்துட்டு 5ஆ இருக்கணும். ஓகேங்களா? எல்ல விட்டாங்கன்னா எதுலேருந்து ஆரம்பிக்கணும், எம்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். வேறு எதுவும் எம்லேருந்து ஆரம்பிக்கல. டேட்டா கரெக்டாக கொடுத்துக்கலாம், டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ ரூட் 81 அப்படிங்கிறது என்னது, 9. 9 + 16 எவ்வளோங்க, 25. ரூட் 25 எவ்வளவு, வெறும் 5. ஓகேங்களா? இந்த 5 + 220, 220னா 225. ரூட் 225ஓட மதிப்பு என்ன, 15. ஓகேங்களா? இந்த 15 இங்கே வந்துட்டு சாரி 46 கிடையாது, 49 கணக்கை மாற்றிக்கணும். சின்ன ஒரு மிஸ்டேக். ஓகேவா? எங்கள் சைடு தான். இப்போ நான் 46 + 15 எவ்வளோங்க வரும், ரூட் 64. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன, 8 தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம போயிடலாமா? நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தோன்னே அடிச்சு விட்டுருவாங்க. 2 எண்களின் கூடுதல் 9. ஓகேங்களா? அப்போ நான் எந்தெந்த ஆப்ஷன்ல இருந்து தூக்கி விட்டுருங்க, இந்த ஆப்ஷன் கிடையாது, இது 11. 2 எண்களின் கூடுதல், அதாவது ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. இந்த 2ல் தான் 1. ஓகேவா? அந்த எண்ணுடன் 27 கூட்டும் போது என்ன ஆகுது, இலக்கங்கள் இடம் மாறுது. ஓகேவா? இதோட 27 கூட்டினோம்னா என்ன ஆகும், எனில் இதோட 63ஓட 27 கூட்டினீங்கன்னா 3 இலக்கம் என்ன மாறிடும், சாரி 90 தானே வரும், 90 தான் வரும். அதே இது 36ஓட 27 கூட்டுங்க, 63. 36 எப்படி மாறுது, 63 மாறுது. ஸோ இலக்கங்கள் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி கணக்குக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னன்னா ஆப்ஷன் இருந்தே போயிடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இல்லாமா?
தனி வட்டி கூட்டு வட்டிக்கான வெயிட்டேஜ் வந்து ஒவ்வொரு பேப்பர்லையும் 2 3 கொஸ்டின் முடிய வந்தது. ஓகேங்களா? அதனால தனியாக நம்ம இதுக்குனேவும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? நாங்களும் முடிஞ்ச அளவு பார்க்குறோம். என்னன்னா தனி வட்டியும் கூட்டு வட்டியும் தனியாக கூட எடுத்து போட்டுடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கான ஃபார்முலா என்ன? A = B × 1 + R/100 பவர் n. ஓகேங்களா? இதான ஃபார்முலா. இந்த ஏவை கீழே கொண்டு வந்து பியை வந்து கீழே கொண்டு வந்து A/B = 1 + R/100 இனிமே இப்படியே எழுது. ஓகேங்களா? மொத்த தொகை எவ்வளவு? இதுதான் A. பிரின்சிபல் அமௌண்ட் எங்க? 8000. அதுதான் B. அதாவது மொத்த தொகை வந்துட்டு A, அசல் வந்துட்டு Bன்னு சொல்லுவாங்க. 9261/8000. இதை பார்க்குறப்பே தெரியுது இது வந்துட்டு என்னது? 20ஓட கியூப், இது 21ஓட கியூப். ஓகேயா? கியூப் வேலையெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். 25 முடிய மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? நமக்கு வட்டி வீதம் தெரியாது. ஸோ 1 + R/100 என்ன சொல்லியிருக்கு? இதை பார்த்தாலே தெரியுதா? இங்க வந்துட்டு எண்ணு வந்துட்டு எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க? 3 வருஷம் சொல்லியிருக்காங்களா? இந்த 3 அப்படியே இந்த 3 இங்கிட்ட வந்துருச்சுன்னா 9261/8000. இது வந்து என்னங்க? கியூப் ரூட். கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா இது 21/20 = 1 + R/100 இருக்கும். 1 + R/100. இந்த 1 இங்கிட்ட அனுப்பிட்டீங்கன்னா -1 இங்கே வந்துடுமா? -1னா 1/20. 1/20 = R/100 இருக்கும். ஸோ இங்கேயும் 5ஆல் பெருக்கணும், இங்கே 100 வரணும். அப்போ தான் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே 100, இங்கே 5. 6க்கு நேரம் என்ன இருக்கணும்? வெறும் 5. இந்த 100 நேரம் 100 இருக்குது. ஸோ R = எத்தனை? 5%. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, இதுவும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஒரு கணக்கு தான். ஓகேங்களா? இப்போ ராம்பஸ் இருக்கா? ராம்பஸோடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? ராம்பஸ்னா ஒன்றும் இல்லை, சாய் சதுரம். ஓகேங்களா? சதுரத்துக்கு இருக்க மாதிரிங்க இங்கேயும். ஆனால் இங்கே ஃபார்முலா என்ன? ½ × d1 + d1 × d2. ½ × d1 × d2. நமக்கு மூளை விட்ட அளவுகள் வந்துட்டு டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கணக்கை பாருங்க. இப்போ ஒரு அலுவலக கட்டட தரையை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? 200 சாய் சதுர வடிவில் வந்துட்டு ஓடுகளை வச்சு பதிக்கிறாங்க. ஓகேங்களா? ஓடுகளின் மூளை விட்டங்கள் வந்துட்டு 40 சென்டிமீட்டர் அண்டு 25 சென்டிமீட்டர் எண்ணில். தரையை வந்துட்டு மெருகிட்ட, அதாவது தரையை வந்து என்ன பண்ணணும்? மேலே வந்து திரும்ப வந்து பாலிஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபா அப்படின்னா மொத்த செலவை காண்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு அதாவது ஒரு ஃப்ளோர் இருக்குங்க, இவ்வளோ பெரிய ஃப்ளோர் இருக்கு. அதில் வந்துட்டு என்ன ஆகுது? ஒவ்வொரு சாய் சதுரமாக எவ்வளோ போட்டு போயிட்டே இருக்காங்க? 200 இது போட்டு போயிட்டுருக்காங்க. ஓகேவா? 200 இது போட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 200க்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த சாய் சதுரத்துடைய ஒரு சாய் சதுர டைல்ஸுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அதை 200ஆல் பெருக்கினா என்ன ஆகும்? அப்படியே இந்த மொத்த அலுவலகத்துடைய பரப்பளவு கிடைச்சிருமா? ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க? அந்த டைல்ஸ் ஓட்ட போகிறாங்க. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு டைல்ஸோடைய மூளை விட்டத்தினுடைய அளவுகள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை 200ஆல், அதாவது மொத்தம் அந்த இதில் வந்துட்டு எத்தனை இருக்குது? 200 இருக்கா? ஸோ 200 டைல்ஸில் வந்துட்டு இங்கே பதிச்சோன்னா நமக்கு அந்த மொத்த அலுவலகத்துடைய என்ன கிடைச்சிடும்? பரப்பளவு கிடைச்சிருமா? அந்த பரப்பளவுக்கு வந்துட்டு ஒரு சதுர மீட்டருக்கு அப்படின்னு மெருகுனா நமக்கு செலவு கிடைச்சிடலாம். ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு சாய் சதுரக்கான பரப்பளவு, ஒரு டைல்ஸுக்கான பரப்பளவு எவ்வளவு? ½ × d1 × d2. 40 × 25 அடிச்சிங்கன்னா 20. 20 × 50 500. ஆக்சுவலாக ஒரு டைல்ஸோடைய பரப்பளவு எவ்வளவு? 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது முக்கியங்க.
50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ நான் அந்த அலுவலகத்தோடைய மொத்த பரப்பளவு எவ்வளவு? 200 இன்ட்டு, ஏன்னா அந்த அலுவலகம் ஃபுல்லாக எவ்வளோ டைல்ஸை பதிக்கிறாங்க? 200 டைல்ஸை பதிக்கிறாங்க. 200 இன்ட்டு 500. ஸோ 10 1,00,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நமக்கு விலை எதில் கொடுத்துருக்காங்க? ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபா அப்படின்னு இருக்கான். இங்கே நமக்கு எவ்வளோ இருக்குது? சதுர சென்டிமீட்டர் தான் இருக்கு. ஓகேங்களா? சதுர சென்டிமீட்டர்னா ஒன்றும் கிடையாது. இங்கே ஸ்கொயர் போட்டிருக்க மாட்டீங்களா? இதுதான் சதுர சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்பாங்க. ஓகேங்களா? இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒரு சதுர மீட்டருக்கு அப்படின்னு இருக்காங்க. இப்போ ஒரு சென்டிமீட்டரை நம்ம மீட்டரா மாற்றோம்னா என்ன பண்ணணும்? 100ஆல வகுக்கணும். இங்கே வந்துட்டு என்ன இருக்கு? சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு. அப்போனா எதால வகுக்கணும்? 100 இன்ட்டு ஒரு சென்டிமீட்டருக்கு 100, இன்னொரு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குல்ல, ஸ்கொயர்னா 2 100ஆல வகுக்கணும். இங்கே 2 சைபர், இங்கே 2 சைபர். ஓகேங்களா? இப்போ 10 நமக்கு என்ன கிடைச்சிருது? 10 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைச்சது. ஒரு மீட்டருக்கு 45. 10க்கு எவ்வளவு? 450. ஓகேங்களா? ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம போயிடலாமா? லாஸ்ட் 5 டக்குன்னு முடிச்சலாம். ஓகேவா? இப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மீப்போவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய்யா, இதுல இருந்து என்ன எடுத்துக்கோங்க? காமனா என்ன நம்பர் இருக்கு? எக்ஸ் இருக்கா? எக்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகேவா? இந்த டேர்மை முடிச்சிட்டோமா? இந்த டேர்மை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டேர்மா கமா எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயரு, அதுக்கடுத்து என்ன இருக்கு? பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரு ஒய் கியூப். ஓகேங்களா? மினிமமா என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் இருக்கு. அது அப்படியே எடுத்துங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகேவா? இப்போ நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? இந்த ரெண்டுலையுமே வந்துட்டு காமனாக இருக்குது என்ன? எக்ஸ் பிளஸ் ஒய். அதுக்கடுத்து என்ன இருக்கு? இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸை எடுத்துக்கோங்க. எக்ஸ் தான் காமனாக. ஸோ காமனாக இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, பிரியா ஒரு பொருளுக்கு 5% தள்ளுபடி அறிந்த பிறகும் 18 லாபம் கிடைக்கிறது. குறித்த விலை 944 எனில் அடக்க விலை என்ன? ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தெரியணும். மார்க்கெட் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு, மார்க்கெட் பிரைஸ் வந்து எப்படி இருக்கும்? 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இது 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். இது தெரிஞ்சுட்டா போதும், ஈஸியா கணக்கை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் பிரைஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? 100 பிளஸ் நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு? 18. அப்படின்னா 100 பிளஸ் 18 118 தான் வந்துட்டு என்னவா இருக்கும்? எம்பி மார்க்கெட் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ். 100 மைனஸ் எவ்வளோ டிஸ்கவுண்ட்? 5. அப்போனா 95. ஓகேங்களா? 95. இப்போ நமக்கு எதோடைய விலை, ஒரிஜினல் விலை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பர்சன்டேஜ் வேல்யூ. இதெல்லாம் என்னங்க? பர்சன்டேஜ் வேல்யூ. இந்த பர்சன்டேஜும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? நமக்கு ஒரிஜினல் மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 944. நமக்கு எதை கண்டுபிடிக்கணும்? அசல், அதாவது அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் உடைய பர்சன்டேஜ் வேல்யூ தெரியும், ஆனா ஒரிஜினல் வேல்யூ தெரியும். அதனால எக்ஸ் போட்டுக்கோங்க. இப்ப 8 இருக்கா? 8 எந்த நம்பரோட பெருக்கிறப்ப 4 கடைசி டிஜிட்டா வரும், அதை மட்டும் பாருங்க. ஏன்னா இந்த மணியை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டான நம்பரா தானே இங்க கொடுத்துருக்காங்க. அப்படின்னா முழு நம்பரால தான் இது அடியாகும். பாயிண்ட்ல எதுவும் கொடுத்துருந்தா கூட நம்ம குழம்பலாம். ஆனா இது வந்து எக்ஸாக்டான நம்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் கரெக்டான முழு நம்பரால தான் இது வந்துட்டு அடி ஆகிற மணிக்கே இருக்கும். ஓகேங்களா? இப்ப 18 8 8 8 64. ஓகேங்களா? 8 × 8 64 வருதா? ஸோ இதை 8ஆல அடிக்கலாம். ஓகேங்களா? 8ஆல அடிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ் இங்கே வந்துடும். 95 × 8 எக்ஸ் ஈக்குவல் டு 95 × 8. ஓகேங்களா? 0 மீதி 4 26.
ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, லாஸ்ட் நீ 3 கணக்கு தான் டாக்டர் முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஒரு நகரத்துடைய மக்கள் தொகை வந்து எவ்வளவு அதிகரிக்குது? ஆண்டுக்கு 3% அதிகரிக்குது. தற்போதைய மக்கள் தொகை வந்து எவ்வளவு சொல்றாங்க? 21,218 சொல்றாங்க. ஓகேங்களா? 21,218 சொல்றாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன் அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்னன்னு கேட்கிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன் அந்த நகரத்துடைய மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கான இது என்ன? அதாவது 2 ஆண்டுக்கு முன்னாடி எக்ஸ்ன்னு வச்சுக்கோமா, அந்த மக்கள் தொகை வந்துட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? எக்ஸ் அதோட எவ்வளவு? 3% அதிகரிக்குது. 100ல இருந்துட்டு 3%னா 103 பை 100. 100 போடலாம், விட்டு எத்தனை? 2 ஆண்டுக்கு. ஒரு ஆண்டுக்கு ஒரு 3% இது, இன்னொரு தடவையும் 100%. இப்படி அதிகரிச்சு மொத்தமா எவ்வளவு இருக்கு? 21,218 இருக்கு. ஓகேங்களா? இது முடிய நம்ம செஞ்சிடும். நமக்கு பிரச்சனையே எங்க? இந்த 103 எப்போ அந்த 21,218 அடி கொடுக்குறாங்க தான் நம்ம வந்து பிரச்சனையா இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ 11 கியூப் வேல்யூ எவ்வளவு? 11 × 11 × 11 1331. ஓகேங்களா? இந்த வேல்யூ நமக்கு எப்படி கண்டுபிடிச்சோம்? இது எப்படி பண்ணுங்க? இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஆப்ஷன்ல இருந்து எடுக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா, இப்ப இந்த 11 அப்படிங்கிறது வந்து 2 டிஜிட்டா இருக்கா, இதை சிங்கிள் டிஜிட்டா மாத்தோம்னா அந்த 1 கொடுங்க 2. அதே மாதிரி இங்கேயும் 1 கொடுங்க 2. இங்கேயும் 1 கொடுங்க 2. அதே மாதிரி இங்க எத்தனை டிஜிட் இருக்கு? 4 டிஜிட் இருக்கு. சிங்கிள் டிஜிட்டா மாத்தோம்னா 8. ஓகேங்களா? 4 டிஜிட் இருக்கு. 3 1 3 4 4 3 7 7 1 8. ஓகேங்களா? இப்ப இந்த 3 டிஜிட்டையும் வந்துட்டு 3ஐயும் பெருக்குங்க. 2 4 8. ஸோ இதுவும் 8 இதுவும் 8. அப்போனா நம்ம ஒரு நம்பரை வந்துட்டு பெருக்கினாலும் அதோட டிஜிட் சம் சொல்லுவாங்க. அந்த டிஜிட்டை வந்துட்டு கூட்டினாலும் அது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சமமாக இருக்கும். அதே கான்செப்டை இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இங்கே பர்சன்டேஜ் இருந்தாலும் அதை நம்ம கேர் பண்ணிக்க தேவை கிடையாது. ஓகேங்களா? இங்கே 1 + 103 சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா எக்ஸ் இன்ட்டு 103 சிங்கிள் டிஜிட்டாக மாற்றோம்னா 4. அதே மாதிரி இங்கே ஒரு 103 இருக்குது, அதையும் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றோம்னா 4 ஈக்குவல் டு இதெல்லாம் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுங்க. 3 3 5 5 1 6 6 8 14. ஸோ 14னா அதையும் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா 1 + 4 5. ஓகேவா? இப்போ இங்கே இது 2 பெருக்கினீங்கன்னா 16 16னா 7. 6 நன்னாங்க 16 16 சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா 7 7x = 5. 7x = 5. இப்போ எக்ஸுங்கிற வேல்யூ வந்துட்டு என்ன இருக்கு? ஆப்ஷனில் இருக்கிற ஏதாவது ஒரு நம்பருடைய டிஜிட்டோடைய கூடுதலை வந்துட்டு இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல போட்டு 7ஐயும் அந்த நம்பரையும் பெருக்கணும்னா நமக்கு 5 வந்துச்சுன்னா அதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இதை கூட்டுங்க. இதை கூட்டினீங்கன்னா 9 வருது. 9னா 0 வாய்ப்பே கிடையாது. 7 9 63 63னா அங்கேயும் 9 தான் வருது. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ கிடையாது. அதுக்கடுத்து இதை கூட்டுங்க. 16 6 6 8 14 14னா 5 ஐயேலா 35 35னா 3 + 5 8. அப்படின்னா இதுவும் கிடையாது. ஓகேங்களா? இங்க 9 + 1 10 10னா சிங்கிள் டபுள் டிஜிட், அது சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா 1 1னா 7 × 1 7. ஆனால் நமக்கு என்ன வரணும்? 5 வரணும். அப்படின்னா இதுவும் கிடையாது. இது 2. ஓகேங்களா? 7 × 2 எத்தனை? 14. இதை சிங்கிள் டிஜிட்டாக மாற்றோம்னா 4 + 1 5. ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? டி இஸ் அ கரெக்டான ஆன்சர். இது வந்துட்டு உங்களுக்கு சும்மா அந்த கணக்கு பார்க்கறதுனால 2 வருஷம் இருக்கு. இதே இடத்துல 3 வருஷம் 4 வருஷம்லாம் போயிட்டே இருக்கும். அப்போல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா செஞ்சு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? இது நல்லா வேலிடான மெத்தட் தான். நீங்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தாலும் முன்னாடியே போட்டு பார்த்துருக்கோம். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியும் நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச சம்பளம்லாம் போட்டு பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இது வந்துட்டு இது பண்ணணும். ஓகேங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? திவ்யா ஒரு காரை வந்து 3,50,000 ரூபாய்க்கு வாங்கி
3,50,000 ரூபாய்க்கு வாங்கி 4,35,000 ரூபாய்க்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, விற்றுருக்காங்க. அதோடைய லாப சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறான். இப்போ 35 லட்சத்துக்கு 3,50,000 ரூபாய்க்கு வாங்கி 4,35,000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு? 83,500. ஓகேங்களா? அதுக்கடுத்து 3,50,000. என்ன கேட்டிருக்காங்க? லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. இன்ட்டு சதவீதம் கேட்டிருக்கனால இந்த 2 0 2 0 2 0 2 0 35 70 போனா அதுக்கடுத்து 70 70னா 13 83,000 தானே, 83,500. ஸோ 13 எவ்வளோ வருது? 23 புள்ளி வருதா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 23 சம்திங் வந்துட்டாலேயும் ஆப்ஷன் ஏ வந்துட்டு கரெக்ட் ஆன்சராக போட்டோம். ஓகேங்களா? 30 கரெக்டு தானே? ரைட்டு, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகேங்களா? இப்போ 5x மைனஸ் 2y ஈஸ்டனா என்ன சொல்லியிருக்கான், அதாவது விகிதம் இந்த மணிக்கு வந்துட்டா இதை வந்துட்டு பைலையும் எழுதிக்கலாம். minus 2y equal to 9/70. ஓகேவா? 70 இங்கே வந்துடும், 9 வந்துட்டு அங்கிட்டு போயிடும். ஓகேங்களா? இப்போ 17 × 5 85, அதாவது 85x minus 34y equal to 9x minus 18y. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க, ஒய் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. எக்ஸ் எது பெரிய நம்பர்? 85 பெரிய நம்பர். அப்புறம் எக்ஸ் வந்துட்டு இந்த சைடு கொண்டு வந்துடும். இங்கே போய் -9 போச்சுன்னா -76x ஈக்குவல் டு இங்கே வந்துட்டு 34 அங்கே போச்சுன்னா +34 +34ல் -18 போச்சுன்னா 20. இங்கே ஒரு 2 20னா 14 16y. ஓகேயா? இப்போ 76ஐயும் 16ஐயும் அடிங்க, கேன்சல் பண்ணா 19x 4y. நான் x/y வந்துட்டு எத்தனையா இருக்கும்? x/y வந்துட்டு 4/19 இருக்குமா? ஓகேங்களா? 4/19. எக்ஸுக்கு பதிலாக 4 போடுங்க, ஒய்க்கு பதிலாக 19 போடுங்க. 9 × எக்ஸுக்கு பதிலாக 4, அதுக்கடுத்து 13 × 19. ஓகேங்களா? 9 36 பை எத்தனை? 27. கடைசி டிஜிட் 7 முடிகிற மணிக்கு என்ன இருக்குது? இதுதான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா?